இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே இந்த பகுதி வாழ் ஜனங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உங்களுக்கு சமாதானத்தின் செய்தியை சொல்லும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். அன்பானவர்களே, நீங்கள் எல்லாம் பார்க்கிறீர்கள், யார் இவர்கள், என்ன செய்ய போகிறார்கள், இயேசுவை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் என்ன வேலை, இதுதான வேலை, அப்படியெல்லாம் பிரியமானவர்களே, இந்த இயேசு என்கின்றதான ஒரு நாமத்தை சொல்லும் பொழுது பாவத்திலும் சாபத்திலும் இருக்கிற யாரா இருந்தாலும் அவர்களுக்கு விடுதலை. இயேசு என்கின்ற நாமத்தை சொல்லும் பொழுது நோயாளிகள் குணமாகிறார்கள், குருடர்கள் பார்வை அடைகிறார்கள். எப்படிப்பட்ட தீராத வியாதியா இருந்தாலும், கேன்சராக இருந்தாலும் அது மாறுகின்றன. அன்பானவர்களே, இந்த உலகத்திலே மனுஷனுக்கு ரெண்டு பிரச்சனை தான். ஒன்னு பண பிரச்சனை, இன்னொன்னு மன பிரச்சனை. இது இல்லாம இந்த உலகத்துல யாரும் வாழவே முடியாது. அப்படியெல்லாம் இல்ல தம்பி அப்படின்னு சொல்லவும் முடியாது. பாருங்க, இந்த ரெண்டு பிரச்சனைக்குள்ளாய் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவரிடத்திலே போகும் பொழுது, அவரிடத்திலே செல்லும் பொழுது அந்த நிலையான சமாதானத்தை அவர் கொடுக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது, கர்த்தரை நம்புகிறவர்களோ செழிப்பான் என்று வசனம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, பூமி கொடுக்க கூடாத சமாதானம், ஒரு தெய்வீக சமாதானம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்க அவர் உண்மையும் நீதியும் நிறைந்த நல்ல தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இந்த வேதாகமத்திலே அநேக சம்பவங்கள் இருக்கிறது. இந்த வேதாகமத்திலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியமும் மனிதனை சீர்படுத்தவும், மனிதனை மாற்றவும், மனிதனை நன்னறிப்படுத்தவுமே இவைகள் ஏதுவாய் இருந்திருக்கிறது. பாருங்கள், உங்களுக்கு முன்னதாக பேசிக் கொண்டிருக்கிற நான் ஒரு காலத்திலே 2000 ஆண்டுகளிலே நான் இந்த உலகம் என்னை திருத்த முடியவில்லை, அரசாங்கம் என்னை திருத்த முடியவில்லை, என்னுடைய பெற்றோர்கள் என்னை திருத்த முடியவில்லை. இப்படியான ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கை, பாவத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்ததான ஒரு அசூசியான ஒரு வாழ்க்கையிலே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். பாருங்கள், இந்த தெய்வீக வார்த்தையை நான் கேட்ட பொழுது, இந்த தெய்வீக வார்த்தையை எனக்காய் என்று நான் நம்பும் பொழுது என்னுடைய வாழ்க்கை மாறினது. அன்பானவர்களே, பாருங்கள், இந்த வேதத்தில் ஒரு மனுஷன் இப்படியாக வாழ்ந்தான். சவுல் என்கின்றதான ஒரு மனுஷன், அவன் எல்லா மனிதர்களையும் துன்பப்படுத்துகிற ஒரு மனுஷனாய் வாழ்ந்தான். அரக்க குணமுள்ள ஒரு மனுஷனாய் வாழ்ந்தான். அவன் தேவனை பிடிக்காத ஒரு மனுஷனாய் வாழ்ந்தான். இன்றைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான். இந்த இயேசுவை பற்றி சொன்னால் அநேகருக்கு பிடிப்பதில்லை. அப்படிதான் ஒரு காலத்திலே சவுல் என்கின்றதான ஒரு மனுஷன் வாழ்ந்து கொண்டிருந்தான். இந்த இயேசுவை அறிவித்ததான ஜனங்களுக்கு அவன் ஒரு மனநோவாய் இருந்தான். அவன் அநேக பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தான். அடிப்பது, உதைப்பது, அநேக துன்பங்களை கொடுப்பது, அப்படி என்று அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட காலமும் அப்படிதான் இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு அநேக விதமான எதிர்ப்புகள். ஏன் ஐயா, எதற்கையா, நாங்கள் உங்களுக்காக அன்பாய் நேசிக்கிறோம். இந்த அன்புள்ள கடவுள் சொல்லியிருக்கிறார், நீங்கள் புறப்பட்டு சென்று சகல ஜனங்களுக்கும் நான் செய்த நன்மையை நீங்கள் அறிவியுங்கள். அப்படி சொல்லும் பொழுது அநேகருக்கு நன்மை உண்டாகிறது. பாருங்கள், இப்படிப்பட்ட தெருக்களிலே ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுது பாருங்கள், பிரச்சனையோடு கூட தூக்கிட்டு நான் செத்துக் கொள்ள வேண்டும் என்று இருந்ததான ஒரு குடும்பம் பிழைத்துக் கொண்டார்கள். இப்படியாக கடன் பாரத்திலே நாங்கள் எங்கள் குடும்பம் மறித்து விட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முடிவோடு கூட இருந்த குடும்பம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. இப்படி அநேக சாட்சிகளை எங்களால் சொல்ல முடியும். இப்படியாக அந்த சவுல் என்கின்றதான மனிதன் இந்த இயேசுவை பற்றி சொல்லுகிறவர்களுக்கு எதிர்ப்பாளராக வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு நேரத்திலே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனை குருடனாய் மாற்றினார். அந்த பொழுதிலே அவன் மனம் உணர்ந்தான். அப்பொழுது கேட்டான், யார் எனக்கு இப்படி செய்தது? உண்மையாக கடவுள் இருப்பாரு என்றால் என்னோடு கூட பேசட்டும் என்று சொன்ன பொழுது அப்பொழுது ஆண்டவர் பேசினார். என்னை துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் இப்படியாக செய்தேன் என்று அப்பொழுதே அவன் மனம் திரும்பி நான் உம்மை நம்புகிறேன் என்று சொல்லி அவன் விசுவாசித்தான், உள்ளத்திலே நம்பினான். அன்பானவர்களே, ஒருவேளை உலகமெல்லாம் எதிர்க்கலாம், இந்த இயேசுவை பற்றி சொன்னால் உலகமெல்லாம் சபிக்கலாம், உலகமெல்லாம் ஒரு புறமாக பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த அன்புள்ள தெய்வீக வார்த்தைகள் யாருடைய உள்ளத்திலே நம்புகிறீர்களோ, எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மையான ஜீவ ஒளியாய் அவர் இருக்கிறார். உங்களுடைய காரிருளை போக்குவே, உங்களுடைய மன பாரங்களை நீக்கவே, உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் சொல்லி பாருங்கள். வசனம் இப்படிதான் சொல்லுகிறது, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்றுதான் வசனம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், உங்களை விசாரிப்பேன் என்று. உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருக்கட்டும், ஒருவேளை கடலோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம்,
ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் பிரச்சனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கஷ்டத்தோடு கூட உங்களுடைய நாட்களை கழித்துக் கொண்டிருக்கலாம். அன்பானவர்களே, இந்த நல்ல வார்த்தை, நம்பிக்கை கொடுக்கக்கூடிய நல்ல வார்த்தை உங்களுக்காக தான். உங்களுடைய உள்ளத்திலே வைத்து வையுங்கள். நீங்கள் நம்பி பாருங்கள். ஐயா, இந்த ஆண்டவருக்கு ஒரு தருணத்தை கொடுத்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை மாறும், உங்களுடைய நிலைமை மாறும், உங்களுடைய பிரச்சனை போராட்டம் மாறும். பாருங்கள், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வசனம் சொல்லுகிறது. உங்களுடைய எல்லா பிரச்சனையும் அவர் மீது வைத்து விடுங்கள். அவரே உங்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் கொடுக்க நல்ல தேவனாக இருக்கிறார். அன்பானவர்களை, நாங்கள் புறப்பட போகிறோம். காலம் சமீபமாய் இருக்கிறது. தேவனுடைய வருகை சீக்கிரத்தில் இருக்கிறது. வேதாகமத்திலே சொல்லப்பட்ட எல்லா காரியமும் சம்பவமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆண்டவர் வருகையின் போது நீங்கள் பரிதவிக்கப்பட்ட நிலை இராதபடிக்கு உங்களுடைய உள்ளத்திலே ஆண்டவரை நம்புங்கள், விசுவாசியுங்கள். தேவனுக்கென்று நீங்கள் பக்தி வைராக்கியம் பண்ணும் பொழுது உண்மையாகவே நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றாலும் பரலோகம், மோட்சம் என்கின்ற ஒரு ஸ்தலத்துக்கு நீங்களும் நானும் போய் சேர வேண்டும் என்றால் இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவரே அல்லாமல் உங்களுக்கு வழி இல்லை, அவரே அல்லாமல் உங்களுக்கு மோட்சம் இல்லை, இயேசுவே அல்லாமல் உங்களுக்கு விடுதலை இல்லை. நாங்கள் சவாலாக சொல்ல முடியும், இந்த இயேசுவை நீங்கள் நேசிக்கும் பொழுது, இயேசுவை நீங்கள் நம்பும் பொழுது இந்த உலகத்தை தரித்திராய் கண்ணீரோடு கவலையோடு கூட வாழுவது இல்லை. அதற்கு நாங்கள் எல்லாம் சாட்சிகளாய் இருக்கிறோம். கடைசியாக இந்த பகுதியில் வாழ்கிறதானே ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவராகிய இயேசு ஆசீர்வதிப்பாராக. இந்த ஒளிபெருக்கின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தெய்வீக சமாதானம், சந்தோஷம், மன நிறைவு, அமைதி, எல்லா விதமான இகவர நன்மைகள் கிடைப்பதாக என்று நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து நாங்கள் கடந்து செல்கிறோம். இயேசு சுவாமி நாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.